ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஈட்டை பெருக்கினேனோ பெரிய ஜீயரைப் போல என்பதாகும். திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசிய வார்த்தைகளில் 14வது வார்த்தையாக காணப்படுவது இந்த இரகசிய வார்த்தை. ஈடு என்பது என்ன? பெரிய ஜீயர் என்று கொண்டாடப்படுபவர் யார்? அவரை பற்றியும் அவர் தமிழ்மறையாம் திருவாய்மொழிக்கு செய்த தொண்டினை பற்றியும் சிறிது அறிந்து மகிழ்வோம் வாருங்கள். ஈடு என்பது திருவாய்மொழிக்கு நம்பிள்ளையின் வியாக்கியானமான 36,000 படியாகும். திருவாய்மொழி என்பது ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் சாமவேதத்தின் சாரமாக அருளிய தமிழ் திருமறையாகும். நம்மாழ்வார் எழுதிய பிரபந்தங்கள் 4. அவை ரிக்வேத சாரமான திருவருத்தம், யஜுர்வேத சாரமான திருவாசிரியம் என்னும் பிரபந்தம், அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதி என்னும் பிரபந்தம், சாமவேத சாரமாக திருவாய்மொழி என்னும் பிரபந்தம் என்று 4 வேதங்களின் சாரமாக 4 பிரபந்தங்களை அவர் அருளியுள்ளார். இவரது பிரபந்தங்கள் அனைத்தும் இனிமையான கொஞ்சம் தமிழில் எழுதப்பட்டவை. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழ்மொழிக்கு செய்த சேவைக்கு ஈடாக தமிழ்மொழியை அவர்கள் பேணி வளர்த்ததற்கு ஈடு ஒப்புவமை அற்றது. நம்மாழ்வாரை பற்றிய சிறப்புகளை நம்மாழ்வார் வைபவம் என்று ஏற்கனவே இந்த வலைதளத்தில் வெளியிட்டுள்ளேன். அங்கு அன்பர்கள் அதை அனுபவிக்கலாம். எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோப்பனை என்றும், மாறன் விளங்கிய சீர்நெறி தரும் செந்தமிழ் ஆரணமே என்றும், ஆரப்பொழில் தென் திருக்குறுகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்கட்கு என்றும் பெருமை பேசுகிறார் திருவரங்கத்து அமுதனார் தன் ராமானுஜன் உற்றந்தாதியில். நாம் இந்த பதிவில் அனுபவிக்கப் போகும் பெரிய ஜீயரான மணவாள மாமுனிகள் தன் உபதேச ரத்தின மாலையில் சீராரும் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும், உண்டோ வைகாசி விசாகத்திற்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பர்க்கு ஒப்பு ஒருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென்குறுகைக்கு உண்டோ ஒருபார் தனில் ஒக்கும் ஊர் என்று நம்மாழ்வாரை குறித்தும் அவரது திருவாய்மொழியை குறித்தும் பறக்க பேசுகிறார். பிள்ளான், நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளை மணவாள யோகி என்று 5 பெரியவர்களும் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் ஆகும். இப்படி இந்த 5 பெரியவர்களும் திருவாய்மொழிக்கு உரை எழுதியுள்ளனர். அவர்கள் எழுதிய வியாக்கியானங்கள் 6000 படி, 9000 படி, 24,000 படி, 36,000 படி என்று இப்படி உள்ளது. படி என்பது அளவு என்பதாகும். அளவாவது ஒன்று ஒழித்து உயிரும் உயிர் மெய்யுமாக 32 எழுத்துக்களை உடைய ஒரு கிரந்தம் என்று சொல்லப்படுகிறது. சரி, ஈடு 36,000 படி என்பது திருவாய்மொழிக்கு அமைந்த ஒரு வியாக்கியானம் என்று பார்த்தோம் அல்லவா? அதை இயற்றியவர் நம்பிள்ளை. நம்பிள்ளையின் முதன்மையான சீடர்கள் பெரியவாச்சான் பிள்ளையும் வடக்கு திருவீதி பிள்ளையும் ஆவர். வடக்கு திருவீதி பிள்ளை ஒரு முறை நம்பிள்ளையின் திருவாய்மொழி சொற்பொழிவுகளை கேட்டபடியே இரவு முழுவதும் கண்விழித்து ஈடுபடுத்தி வந்தார். பிறகு அதை நம்பிள்ளையிடம் காட்டிய பொழுது யானை கோலம் செய்து புறப்பட்டார் போலே பெருமிடுக்குடன் அமைந்த அழகை கண்டு அவர் ரசித்தார். 36,000 கிரந்த அளவில் சுருக்கமும் விரிவும் இன்றி அமைந்த அந்த உரையை உள்ளத்தால் பாராட்டினார் நம்பிள்ளை என்றாலும், தன்னுடைய ஆணையின்றி எழுதப்பட்டதால் அந்த சுவடிக்கட்டை வாங்கி தமிழத்திலேயே வைத்து கொண்டார். நம்பிள்ளை காலத்துக்கு வெகு காலம் கழித்தே இந்த உரை பிரசாரத்துக்கு வந்தது. காஞ்சி தேவப்பெருமாள் அருளால் இந்த வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளைக்கு கிடைத்தது. இந்த தெளிவும் அழகும் மிக்க ஈட்டை எழுதி உதவியவர் வடக்கு திருவீதி பிள்ளை. அவர் மட்டும் அன்று அதை ஏடுபடுத்தவில்லையானால் நம்பிள்ளையின் சொற்களும் சொற்பொருள்களும் காற்றில் கரைந்து போயிருக்கும். அதனாலேயே அவரை மணவாள மாமுனிகள் வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை என்று சிறப்பித்து கூறுகிறார். நம்பிள்ளையின் வியாக்கியானங்களே ஈடு எனப்படுகிறது. இவரது உரை திருவாய்மொழி பொருளை அதன் இயல்பு மாறாமல் காத்து கவசமாக நின்றதால் ஈடு என்று போற்றப்பட்டது என்று சொல்லுவர். ஈடு என்றால் கவசம் என்று பொருள். இந்த அருமையான திருவாய்மொழியின் உரையை திருவாய்மொழி பிள்ளையிடமிருந்து அவருடைய சீடரான மணவாள மாமுனிகள் கற்றுக்கொண்டார். பிறகு ஈட்டை நாடும் நகரமும் நன்கறிய அனைவரும் உணரும்படியாக
திருவரங்கப் பெருநகரில் 10 மாதங்கள் விரித்து உரைத்து ஈட்டை பிரசாரப்படுத்தினார். அதனால் அவருக்கு ஈட்டுப்பெருக்கர் என்று சிறப்பு பெயர் கிடைத்தது. இது இராமாயணத்தைப் போல் 1.5 மடங்கு பெரியது ஆகும். வசன நடையில் அமைந்துள்ளது. இந்த நூலை ஒரு வரி விடாமல் மனதில் இருத்தியிருந்தார் பெரிய ஜீயரான மணவாள மாமுனிகள். செய்யுளை மனப்பாடம் செய்வது, பாசுரங்களை சந்தை முறையில் கற்று மனதில் இருத்தி கொள்வது என்பது ஓரளவுக்கு எளிது. வசன நடையில் உள்ளதை சந்தை முறையில் கற்பதும் எளிதல்ல. அதை ஒரு வரி கூட விடாமல் மனதில் இருத்தி கொள்வது என்பது அதைவிட கடினம். ஆனால் பெரிய ஜீயரான மணவாள மாமுனிகளோ இந்த நூலை ஒரு வரி விடாமல் மனதில் இருத்தி இருந்தார். மாமுனிகள் இந்த நூலில் காட்டப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான வடமொழி மேற்கோள்களுக்கு அவற்றின் மூலம் காட்டி அதற்கு பிரமாணம் திருத்தி கொடுத்து உள்ளார். மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனி வந்திலனேல் ஆற்றில் கரைந்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்று ஒரு பழந்தமிழ் பாடல் கூறுகிறது. மாமுனிகள் பிறந்திராவிடில் தமிழ் மறையான திருவாய்மொழி கற்பாரற்று வீணாய் போயிருக்குமாம். பெரிய ஜீயர் எனப்படும் திரு மணவாள மாமுனிகள் கலி 4471 சாதாரண வருஷம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை திருமூல நட்சத்திரத்தில், அதாவது அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 1370ஆம் ஆண்டு ஆழ்வார் திருநகரியில் திகழக் கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதாரணருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் குமாரராக அவதரித்தார். பெயரை பாருங்களேன், தமிழ் மனம் வீசுகிறது. இவருக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று பெயர். மாமுனிகளின் வாழ்க்கை, அவரது நூல்கள் குறித்த விவரம் மற்றும் அவரது மேன்மை முதலியவற்றை வேறு ஒரு பதிவில் விவரமாக அனுபவிப்போம். மாமுனிகள் தன்னுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளையான ஸ்ரீசைலேசரின் ஆணைப்படி பல திவ்யதேச பெருமாள்களை செய்வித்து பின் திருவரங்கம் வந்தார். ரகசியம் விளைந்த மண்ணன்றோ இந்த பூமி என்று கொண்டாடி திருவரங்கத்திலேயே தங்கி காலக்ஷேபம் செய்து வந்தார். இப்படி இருக்க ஸ்ரீரங்க ராஜாவான நம்பெருமாள் தனது பரம கிருபையாலே ஜீயருடைய மகிமையை பெரியோர்களுக்கெல்லாம் பிரகாசிக்கச் செய்யவும் தாம் அவருக்கு சிஷ்யனாகும் விருப்பத்துடனும் பெரிய கோவில் அர்ச்சகர் முகமாக ஒரு நியமனம் செய்தார். அதாவது, நாளை முதலாக நம்முடைய பெரிய திருமண்டபத்தில் பெரிய வன்குருகூர் நகர் நம்பியான ஆழ்வாருடைய திருவாய்மொழி பொருளை ஈடு 36,000 நடத்த வேணும் என்பதே அந்த நியமனம். இதை கேட்ட ஜீயரும் இப்படிப்பட்ட அருள் கிடைத்ததே என்று மகிழ்ந்து ஈடு தொடக்கமான 5 வியாக்கியானங்களுடன் திருவாய்மொழியை நடத்தி அருளினார். நம்பெருமாளும் 1 வருஷ காலம் திருவரங்கத்து உற்சவங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு நாச்சியாருடனும் அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகளான நித்திய சூரிகளோடும் ஆழ்வார் தொடக்கமான ஆச்சாரியர்களோடும் ஸ்தலத்தார்களோடும் மற்ற பெருமக்களோடும் தன்னுடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து பெருமகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக திருவாய்மொழி வியாக்கியானத்தை கேட்டு அருளினார். இப்படி ஓராண்டு காலம் நடந்து முடிந்தது. அடுத்த ஆனி திருமூலத்தன்று திருவாய்மொழி சாற்றும் தருவாயில் நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாயகம் என்ற 5 வயது அர்ச்சக குமாரனாக சபை நடுவே வந்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று அருளி செய்து மறைந்தான். இதன் பொருள், திருமலை ஆழ்வாரான ஸ்ரீசைலேசரின் பரம கிருபைக்கு பாத்திரமானவரும் அதனால் ஞான பக்தி வைராகியங்களான குணக்கடலாகவும் யதீந்திரரான எம்பெருமானார் திறத்தில் பிரமையே வடிவெடுத்தவராகவும் விளங்கும் அழகிய மணவாள மாமுனியை வணங்குகிறேன் என்பதாகும். உடனே அங்கிருந்த பெரியோர்கள் அதை பட்டோலைப்படுத்தி மஞ்சள் காப்பு சாற்றி பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பித்து மகிழ்ந்தனர். ஈடு திருவரங்கன் நியமனப்படி சாதிக்கத் தொடங்கிய நாள் கலி 4533 பரிதாபி வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை சுக்ல சதுர்த்தி சுவாதி நட்சத்திரமானது அன்று, அதாவது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வருடம் 1432ஆம் வருடம். ஈடு சாற்றுமுறையாகி, அதாவது முடிவடைந்து ஸ்ரீசைலேச தனியன் அவதரித்த நாள் கலி 4534 பிரமாதீச வருஷம் ஆனி மாதம்
பௌர்ணமி, ஞாயிறு, மூல நட்சத்திரம். அதாவது 1433வது வருஷம் ஜூலை மாதம் 9ஆம் தேதியாகும். நம்பெருமாள் கலாபத்திற்கு பின் மீண்டும் திருவரங்கம் எழுந்தருளியது பரிதாபி ஆண்டில்தான். 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பரிதாபி ஆண்டில் ஈடு கேட்க திருவுள்ளம் பற்றினார் என்பது அனுபவித்து அறிய வேண்டிய செய்தி. இப்படி சுருக்கமாக ஈடு என்பது என்ன என்பதை அறிந்தோம். திருவாய்மொழியின் சிறப்பை உணர்ந்தோம். ஏடுபடுத்தப்பட்ட ஈடு ஏறத்தாழ 200 ஆண்டுகள் ஓரான் வழியாய் சென்று கடைசியாக கிபி 1432ஆம் ஆண்டில் மணவாள மாமுனிகளால் வெளிப்படுத்தப்பட்டது. ஈட்டை இப்படி அனைவரும் அறியும்படியும் எம்பெருமானே உகக்கும்படியும் பிரகாசமடைய செய்ததால் மணவாள மாமுனிகள் ஈடு 36,000 படி பெருக்கர் என்றும் ஈட்டுப் பெருக்கர் என்றும் கொண்டாடப்படுகிறார். இதில் ஒரு வியப்பு என்னவென்றால், இப்படி தேவரீரைப் போல உலகத்தை வாழ வைக்க வல்லவர் யாருண்டு என்று மாமுனிகளை பார்த்து அவரிடமே அவரை குறித்து கொண்டாடுகிறாள் அம்மையார். ஈட்டை பெருக்கினேனோ பெரிய ஜீயரை போல என்ற இந்த வாக்கியத்தின் மூலம் சில அருமையான விஷயங்களை அனுபவித்தோம் இன்று. அடுத்ததாக அவள் மாமுனிகளிடம் கூறியது ஈரவாடையினால் கண்டேனோ ஈரங்கொல்லியைப் போல என்பதாகும். எதன் ஈரவாடை? யார் இந்த ஈரங்கொல்லி? எதை கண்டார் அவர்? பல சுவாரஸ்யமான விஷயங்களை வரும் தொடரில் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.